கிரைம் ஒன் சிட்டி கதைகளை மிஸ் பண்ணாம கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி only on ரேடியோ சிட்டி. உடற்கூறாய்வு, அட்டாப்சி இல்லைனா போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாப்சி இரண்டு வகைப்படும். மெடிக்கோ லீகல் அட்டாப்சி ஆர் ஃபாரன்சிக் ஆர் கோரனர் அட்டாப்சி. இந்த மாதிரியான போஸ்ட்மார்ட்டம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சாவுக்கான காரணம், சாவுக்கான மேனர் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அண்ட் கிளினிக்கல் ஆர் பேத்தாலஜி அட்டாப்சி ஒன்று இருக்குது. அதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்த ஒரு நபரின் உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டயக்னிசிஸ் ஆஃப் பர்டிகுலர் டிசீஸ் ஆர் பர்டிகுலர் ஆர்கானிசம், என்ன வியாதியால் என்ன கிருமியால் இவர் இறக்க நேரிட்டது அப்படின்றத உடற்கூறாய்வு மூலம் தெரிந்து கொள்வதற்காக உதவும். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே பப்ளிக் ரெக்கார்டாக மெயின்டைன் செய்யப்படுகிறது. அங்கே இருக்கிற அட்டெண்டர்ஸ் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் கூட ஒரு ஃபாரன்சிக் மருத்துவருடைய மேற்பார்வையில் தான் இது நடைபெறும். ஒரு சந்தேகத்திற்குரிய சாவு நடைபெற்று அந்த சடலத்தை 24 மணி நேரத்திற்குள் அட்டாப்சி பண்ணும்போது நமக்கு தேவைப்படுகிற தகவல்கள்லாம் கிடைக்கும். சேம் டைம் எல்லா நேரமும் இந்த தகவல் சரியாக இருக்குமா அப்படின்னா இது தப்பாக போக வாய்ப்பில்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சின்ன எரர் மூலமாக இன்கரெக்ட் ஆர் இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேக்சிமம் 87% சரியான முடிவையே இந்த உடற்கூறாய்வு தெரிவித்திருக்கிறது. இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்னு தானே கேட்குறீங்க. இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன். கிரைம் அண்ட் சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ரேடியோ சிட்டி சியான். என் கூட பரபரப்பாக நகரம் தனது இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த தருணத்தில் B1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அந்த டெலிஃபோன் தொடர்ந்து அடித்த வண்ணம் இருந்தது. டெலிஃபோனை எடுத்தது அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய 8. ஹலோ, B1 போலீஸ் ஸ்டேஷன். சார், என் பொண்ணு செத்து கிடக்கா சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். ஐநாவரத்தில் ஈஸ்ட் மாட வீதி சார், அந்த கங்கை அம்மன் கோயில் பக்கத்தில் சார். பாடி ஃபர்ஸ்ட் யார் பார்த்தது? நான் தான் சார். நேற்று ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக காஞ்சிபுரம் போயிட்டு காலையில் தான் வந்தேன். ரொம்ப நேரம் கதவு தட்டியும் கதவு திறக்கவே இல்லை சார். கதவை உடச்சி பார்த்தா என் பொண்ணு ரத்த வெள்ளத்தில் இருக்கா சார். யாரும் எதையும் தொடல? இல்லை சார், எதுவும் தொடலை. 407 ஆம்புலன்ஸ்க்கு சொல்லுங்க. நான் ஐயா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சொல்லுங்க 8. சார், சூசைடு, 21 வயசு பொண்ணு, பேரு சௌமியா. சரி, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு ரிசல்ட் வந்ததை என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார். சார், கன்ஃபார்ம் சூசைடு, நோ எவிடன்ஸ். சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அந்த பொண்ணு கத்தியால் கழுத்து நம்ப கட் பண்ணி செத்து போயிருக்கா. நிறைய பிளட் லாஸ், அதனால இறந்துருக்கா. சௌமியா அப்படின்ற ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் பிணமாக கடந்து அந்த பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இன்டர்னல் ஜுகுலார் வெயினில் கட்டு இருக்குங்க. அதனால நிறைய ரத்தம் போயிடுச்சு. அந்த நரம்பு மூலமாகத்தான் நம்மளது அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தம் போகும். அப்படி போகாததால் பிளட் லாஸ் ஏற்பட்டு மரணம் சம்பவித்திருக்கிறது அப்படின்ற தகவலை கேட்டு இது சூசைட் தான் முடிவுக்கு வந்த 8 டெலிஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சார். சொல்லுங்க 8. சார், அட்டாப்சி ரிப்போர்ட் படி கழுத்து நரம்பு கட் பண்ணி செத்து போயிருக்கா. சரி, பாடியை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு என்கொயரியும் பண்ணிடுங்க. காதல் கீதல் ஏதாவது இருக்க போகுது. சரிங்க சார். பாடி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். பொண்ணோட அப்பா என் கூட தான் இருக்கிறாரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கூப்பிடுறேன் சார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சிதம்பரம் சார். உங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிஜி முடிச்சுட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தா சார். இந்த லவ் சார் அப்படிலாம் இல்லை சார். அந்த மாதிரி இருந்திருந்தா நானே சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். என் பொண்ணு ரொம்ப நல்லவ சார். ஏங்க, இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணுற விஷயமா? உங்களுக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் இல்லையா? ஏதாவது பிஹேவியர் சேஞ்சஸ் நோட் பண்ணியிருக்கீங்களா? உடம்புக்கு ஏதாவது?
நல்ல ஆரோக்கியமான உடம்பு சார் அவளுக்கு. சாதாரணமாக ஒரு தலைவலி கூட வராது அவளுக்கு. அப்புறம் ஏன் சூசைட் பண்ணிக்கணும், அதுவும் கழுத்து நரம்பெல்லாம் அறுத்துக்கிட்டு? சார் கண்டிப்பாக என் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற ஆள் கிடையாது. அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு. அக்கம் பக்கத்தில் கேட்டு பாருங்க என் பொண்ணை பற்றி. மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் கிடையாது. அவள் ரொம்ப துணிச்சலான பொண்ணு. அதெல்லாம் ஓகே, ரிப்போர்ட்டு சூசைட்னு சொல்லுது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சார் 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 அப்படிலாம் விட்டுறாதீங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக இருப்பீங்க. எனக்காக இந்த உதவி பண்ணுங்க சார். நான் அடித்து சொல்கிறேன், என் பொண்ணு சாவில் சந்தேகம் இருக்குது சார். இது தற்கொலை இல்லை. நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். ஒன்று செய்யுங்க, ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். தனது மகளுடைய சாவில் மர்மம் இருக்கிறது. என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான பொண்ணு கிடையாது. அவ்வளவு கோழையும் இல்லை. ரொம்ப துணிச்சலான பொண்ணு. எனக்கு என்னமோ சந்தேகம் வலுக்கிறது. எனக்கு இதுல உடன்பாடே இல்லை அப்படின்னு சௌமியாவுடைய அப்பா ஏட்டு விட மன்றாட ஏட்டு சொன்ன விஷயம், வாங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பெட்டிஷனை கொடுங்க, மேற்கொண்டு ஐயா என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லி முடிக்க கையோடு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி விரைந்தார் சௌமியாவுடைய அப்பா சிதம்பரம். சார், இவர் செத்து போன பொண்ணோட அப்பா. காஸ் ஆஃப் டெத்து சூசைட்னு சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதை பாருங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியரா சூசைட்னு வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஃபாரன்சிக் மெடிசின்ல சர்டிஃபை பண்ண டெத்ல டவுட்னா என்னங்க பண்றது? சொன்னா புரிஞ்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆக வேண்டியதை போய் பாருங்க. நான் இந்த சாவில் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலனா நான் கண்டிப்பாக கமிஷன் ஆஃபீஸ் போயிடுவேன். தலை எழுத்து. பெரியவரே இங்க வாங்க. ஏட்டு, அந்த ஃபாரன்சிக் டாக்டர் ஹென்ரிக்கு ஃபோனை போடுங்க. டாக்டர், நான் B1 இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். கழுத்து நரம்பு கட் பண்ணிக்கிட்ட பொண்ணு கேஸ் பற்றி ஒரு டீட்டெயில் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? காஸ் ஃபார் டெத், சாவுக்கு காரணம். இன்டர்னல் ஜாகுலர் வெயினில் கட்டு, ரத்தம் நிறைய லாஸு, அதனால டெத்து. வேற எவிடன்ஸ்? வேற ஒன்றும் இல்லை சார். ஐ மீன் உடம்புல காயம் இல்லை. ஸோ போராட்டமோ சண்டையோ இல்லை. நெயில்ஸ் க்ளீனாக இருக்குது. துணிலையும் எந்த ஃபைபர்ஸும் சுருங்கி இல்லை. நோ கை ரேகை, அதாவது வேற எந்த ரேகையும் உடம்புல இல்லை. கற்பழிப்போ இல்லை அதுக்கான முயற்சியோ கிடையாது. மொத்தத்தில் டவுட்டே இல்லை, இது கன்ஃபார்ம் சூசைட். தேங்க்ஸ் டாக்டர். பெரியவரே, இது போதுமா இல்லை? சார், சயின்ஸ் எல்லா நேரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது சார். எனக்காக தயவுசெய்து இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அப்போவும் எதுவும் கிடைக்கல, சரியா வரலனா நான் இதை சூசைட்னு ஒத்துக்கிறேன். சரி, ஒன்று செய்வோம். நானே உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம், நான் உங்க வீட்டுக்கு வரேன். சந்தேகப்படும்படியான இல்ல ஏதாவது மிஸ் ஆன எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா மேற்கொண்டு இந்த கேஸை நான் ப்ரொசீட் பண்றேன். அப்படி இல்லைன்னா அட்டெம்ப்ட் டு சூசைட் அப்படின்ற கேஸை முடிச்சிருவோம் அப்படின்னு தீர்க்கமா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நம்பிக்கை சிதம்பரத்துக்கு, கண்டிப்பா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சிதம்பரத்துக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. இதை விசாரிக்க போகிற இன்ஸ்பெக்டருக்கும் ஏட்டுக்கும் இது இருந்துச்சா? அவங்க தேடுற இல்ல அவங்க எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு க்ளூ இல்ல ஒரு எவிடன்ஸ் அங்க கிடைச்சுதா? ஏட்டு, கேஸ் டீட்டெயில் சொல்லுங்க. விசேஷத்துக்கு போயிட்டு வந்த அப்பா கதவு தட்டியிருக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் கதவு திறக்கல. அதனால கதவை உடைச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அவரோட பொண்ணு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறா. எவிடன்ஸ்? கையில் இருந்த கத்தி, அதில் இருந்த ரேகை. வேற ஏதாவது? பொண்ணோட மொபைல், எனி லூப்? சில ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் தவிர வேற எதுவும் இல்லை சார். கால் ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப்பு எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு. வீட்டில் யார் யாரு? அப்பா, பொண்ணு, அம்மா இல்லை. வீட்டுக்கு பின்வாசல் இருக்கு. உள்ள போலாம். இந்த இடத்துல தான் சார் பாடி இருந்துச்சு. இது பொண்ணு ரூம் சார். இங்கே தான் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. இல்லைனா அவளை கையோடு நான் கல்யாணத்துக்கு கூட்டு போயிருந்திருப்பேன். கிச்சன் எங்க இருக்கு? ரைட் சைடில் சார். இந்த பக்கம் வாங்க. ஏட்டு, ஒரு பிக்சர் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். அப்படியே அந்த ரூம், அப்புறம் அந்த மெயின் ஹால். உங்க பேரு? சிதம்பரங்க. சிதம்பரம், அந்த டிவி ஸ்டாண்ட் மேல ஒரு மாத்திரை இருக்கே, அது யாரோடது? அது என்னோட தான் சார். ஒய்ஃப் இறந்ததுலேருந்து தூக்கம் போயிடுச்சு. ஆன்சைட்டி ப்ராப்ளம். டெய்லி ஒரு மாத்திரை எடுத்தால் தான் தூக்கமே வரும். டாக்டர் தான் இந்த மாத்திரையை கொடுத்தாங்க. டெய்லி ஒன்று, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை போட்டேன்னா நல்லா ஒரு 7 மணி நேரம் நல்லா தூங்குவேன் சார். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்கள் பொண்ணா? ஆமாம் சார், அவள் தான் சார் என் பொண்ணு. ஏட்டையா, பிக்சர் எடுத்தாச்சா? ஆச்சு சார், போகலாம். சிதம்பரம் சார், இப்போ வரைக்கும் எதுவுமே சிக்கலை. நாங்கள் கிளம்புறோம். வீட்டுக்குள்ள போன இன்ஸ்பெக்டரும் ஏட்டும் ஆரம்பத்தில் நடந்த தவறு இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்குலம் அங்குலமா இன்ச் பை இன்ச் அந்த வீட்டை சோதனை போட ஆரம்பித்தாங்க. பாடி எங்க இருந்துச்சு, அந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கு, என்னென்ன மெட்டீரியல் எந்தெந்த இடத்துல இருக்கு, முன்வாசல் எவ்வளவு தூரம், பின்வாசல் எவ்வளவு தூரம்,
இப்படி செஞ்சா இது கிடைக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்தில் அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. வீடெல்லாம் பார்த்துட்டு இன்ச் பை இன்ச் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தேவைப்படுற விஷயங்களை ஃபோட்டோ எடுத்துட்டு ஆல்ரெடி பொண்ணு இறந்தப்போ எடுத்த ஃபோட்டோவையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஏட்டு சொன்ன விஷயம், சார் இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல, ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஐயா என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணலாம், இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக தன்னுடைய நம்பிக்கையில் இடி விழுந்த மாதிரி சிதம்பரம் கொஞ்சம் அதிர்ந்து போனார். இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்பிக்கை, கண்டிப்பா இது தற்கொலை வழக்காக தற்கொலை கேஸா இருக்க வாய்ப்பில்லை, ஏதோ ஒன்று இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்க நான் மீண்டும் மீண்டும் இந்த காவல்துறையை நிர்பந்திப்பேன் அப்படின்னு மனசுல கங்கணம் கட்டிக்கிட்டார். சரி, அப்படி என்னதான் இருந்திருக்கும்? திருமணமாகாத ஒரு பொண்ணு, அரசு வேலைக்காக ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய பொண்ணு, அப்பா இல்லாத ஒரு இரவுல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு போய் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அது தற்கொலை தான் அப்படின்னு தெளிவான பிறகும் கூட அந்த பொண்ணுடைய அப்பாவால அதை ஏத்துக்க முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணு இல்லைன்னு காவல்துறையினரை வற்புறுத்தி அவங்களும் ஒரு வீட்டுக்கு வந்து இன்ச் பை இன்ச் சோதனை போட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்து போகிறப்போ அந்த லொகேஷன்ஸ் எல்லாம், அந்த மார்க்ஸ் எல்லாம், அங்கிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. கிரைம் அண்ட் சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ரேடியோ சிட்டி சியான். என் கூட ஸ்டேஷனுக்கு போனதும் இன்ஸ்பெக்டரும் ஏட்டும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. சார், இவ்வளவு தூரம் பண்ணிட்டோம், நமக்கு தெரிஞ்சு எதுவும் கிடைக்கல, பேசாம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஏட்டு ஆரம்பிச்சாரு. சார், இந்த கேஸை சூசைட்னு க்ளோஸ் பண்ணிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏட்டையா, ஃபோட்டோ பிரிண்ட் போட சொல்லியிருக்கோம்ல, அதையும் பார்த்துடலாம். அது கொண்டு வந்து டேபிள் மேலே டிஸ்பிளேல வைங்க. பண்ணிட்டேன் சார். ஏட்டு, இந்த ஃபோட்டோவை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது? சார், இது அங்கேயே பார்த்தது தானே, எந்த எவிடன்ஸும் இல்லை சார். அவசரப்படாதீங்க ஏட்டு, ஒழுங்கா பாருங்க. சார், 30 வருஷம் சர்வீஸ், ஏகப்பட்ட கிரைம் கேசஸ் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை சார். யோ ஏட்டு, நல்லா பாரியா. சார், சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். அதுவும் இல்லாமல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்ச் பை இன்ச் ஸ்டடி பண்ணதில் எங்கேயும் எதுவுமே தட்டுப்படல. ஒரே ஒரு எவிடன்ஸ் கத்தி, அதில் அந்த பொண்ணோட ரேகை. மற்றபடி விசாரிச்சதில் கூட அந்த பொண்ணை பற்றி நெகட்டிவ் ஃபீட்பேக்கே வரல. லவ் மேட்ரு இல்லை, ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. ஒருவேளை அவங்க அம்மா செத்த கவலை இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கலாம், அதனால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். பிரமாதையா, எஃப்ஐஆர் போட அருமையான கதை. என்னையா போலீஸ் நீலாம், போலீஸ்காரனா எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும். சரி, என் கண்ணுக்கு தான் தெரியல, உங்கள் போலீஸ் கண்ணுக்கு என்ன தெரியுது சொல்லுங்கள் சார். மேற்கொண்டு கேஸை க்ளோஸ் பண்ணலாமா இல்லை ப்ரொசீட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். என்ன ஏட்டையா, நக்கலா? உங்களுக்கெல்லாம் சூசைடா தெரியுற அந்த பொண்ணோட கேஸ் என் கண்ணுக்கு மர்டரா தெரியுது. என்ன சார் சொல்கிறீங்க? கொலையா? ஆமா, வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டர். இத்தனை வருஷ போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு தடவை கூட ஒரு தப்பையும் நான் மிஸ் பண்ணதில்லை, ஒரு எவிடன்ஸையும் நான் மிஸ் பண்ணதில்லை. ஷார்ப்பாக தான் இருப்பேன். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே இது சூசைடு தான் என் மனசுக்கு படுதுன்னு தீர்க்கமாக ஏட்டு இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆழமாக சொன்ன விஷயம் என்னன்னா, இது வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டர் அப்படின்றது. வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டர் அப்படின்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணி, இல்லை ரொம்ப மாசமாக பிளான் பண்ணி இன்ச் பை இன்ச் ஸ்கெட்ச் போட்டு எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு கவனித்து பண்ணுற ஒரு மர்டரா? இப்போது ரவுடிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு ஆளை சராமரியாக வெட்டி கொன்றனர் அப்படின்னும் போது அது ஒரு நாளில் எடுக்கிற டெசிஷன் இல்லை, இதுக்கு பல நாள் ஒரு பின்னணி ஒர்க்ஸ்லாம் நடக்கும். அது மாதிரி இதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு ஆழ்ந்த யோசனையில் ஏட்டு இருக்கும்போது சில நேரங்களில் வெல் எக்ஸிக்யூட்டட் மர்டர் 1 மணி நேரத்தில் பிளான் பண்ணி கூட நடத்தலாம் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கு. சரி, அப்போ இது சூசைடா இல்லை மர்டரா? அதற்கு அடுத்த நடவடிக்கையாக ஏட்டு இன்ஸ்பெக்டர்லாம் களத்தில் இறங்கினாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சேகரித்த பின்னர் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம் இது வெல் பிளான்ட் எக்ஸிக்யூட்டட் மர்டர். அதில் கடைசியாக அவர் வச்ச நாட் என்ன அப்படின்னா ஸ்பெக்ஸ். போட்டுக்கிற கண்ணாடியை மடித்து வைத்த விதம் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக நின்றுச்சு. வழக்கமாக எல்லாரும் ஸ்பெக்ஸ் கழட்டும் போது என்ன பண்ணுவோம், அதை எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த ஏட்டு வித்தியாசமாக தெரிஞ்சுக்கிட்டாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து. சார், வழக்கமாக ஸ்பெக்ஸ் இப்படி தானே ஃபோல்ட் பண்ணுவாங்க? கரெக்ட். ஸ்பெக்ஸை ஃபோல்ட் பண்ணால் டெம்பிள் டிப்ஸ் கீழே இருக்கும், ஃப்ரேம் அண்ட் கிளாஸ் முன்பக்கமாக இருக்கும்.
பட் இந்த ஸ்டடி டேபிளில் இருக்கிற ஸ்பெக்ஸ் கிளாஸ் கீழ் பக்கமாகவும் டெம்பிள்ஸ் மேல் பக்கமாகவும் இருக்குது. சார் இது ஒரு விஷயமா? அந்த பொசிஷனில் வச்சுருப்பாங்க. ஏட்டு, ஒரு பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கா, நைட் டைமில் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இந்த நேரத்தில் யாருன்னு பதட்டமாகி இருக்கணும். அந்த பதட்டம் அவசரத்தில் ஸ்பெக்ஸை கழட்டி இருந்தா ஒன்று டேபிள் மேலே இருக்கணும், ஃபோல்ட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு போயிருந்தா பாடியில் ஸ்பெக்ஸ் இருக்கணும். அதுவும் இல்லை. கதவை திறக்க போகும்போது இவ்வளோ நிதானமாக மடித்து கவுத்து வச்சு போயிருக்க முடியாது. அப்போது எஸ், கொலை பண்ண கொலைக்காரன் எல்லா பொருளையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். ஐ மீன், புக் ஓப்பனில் இருக்குது, ஸ்பெக்ஸ் தலைகீழாக இருக்குது, புக்கில் கைரேகை பொண்ணோடது இருக்குது, பட் ஸ்பெக்ஸில் இல்லை. ஸோ கொலைகாரன் பிளான் பண்ணி வந்து இதை பண்ணியிருக்கான். கொலைகாரன் ஒருவேளை க்ளவுஸ் போட்டு வந்திருப்பானோ? இல்லை, க்ளவுஸை பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு உள்ளே விட்டுருக்க மாட்டா. யாரோ பழக்கப்பட்ட ஆள், இல்லை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ. லவ் ரெக்கார்டுன்னு ஒன்றும் இல்லையே சார். ஏட்டு, நீங்கள் வண்டியை எடுங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு போவோம். சிதம்பரம், உங்கள் பொண்ணு ஸ்பெக்ஸ் போடுவாங்களா? ஆமாம் சார், ஸ்பெக்ஸ் போடுவா. அந்த ஸ்பெக்ஸை கொண்டு வாங்க. இந்தாங்க சார். கான்கேவ் லென்ஸ், மயோப்பியாவா சார்? கிட்ட பார்வை. ஆமாம் சார், ஆமாம் சார். சரி, அந்த ஸ்பெக்ஸை அங்கேயே வச்சிருங்க, ஃபோல்ட் பண்ணி வச்சிருங்க பாக்ஸில். வச்சிட்டேன் சார். சார், என் பொண்ணு கேஸில் ஏதாவது கிடைச்சதுங்களா துப்பு? சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்பெக்ஸ் பாக்ஸை கொண்டு வாங்க. சார் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். நோஸ் பேடு முன்னாடி இருக்கிற மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் பொண்ணு நீங்கள் சொல்கிற மாதிரி கொலை தான் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரே எவிடன்ஸ் இந்த ஸ்பெக்ஸ். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஸ்பெக்ஸ் தலைகீழாக இருக்குது. இது கொலை நடந்த அப்போ எடுத்தது. பட் யார் கண்ணாடியை ஃபோல்ட் பண்ணாலும் பாக்ஸில் நேராக தான் வைப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி வைக்கிற ஹேபிட் ரொம்ப ரேர் தான். இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி பழக்கம் இருக்கிற யாராவது ஆள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறாங்களா? ஐ மீன், உங்கள் ஞாபகத்துக்கு? அப்படி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லையே சார். எங்கள் சொந்தத்தில் கூட சார், எங்கள் ஏரியா தெருமுனையில் ஒரு ஆப்டிகல்ஸ் இருக்குது. ஏட்டு, மஃப்டியில் போங்க, அலர்ட்டாக இருங்க. கன்ஃபார்மான உடனே ஒரு ரிங் கொடுங்க, டீம் ரெடியாக இருக்கும். சில நேரங்களில் நம்மளையே காம்ப்ளிகேஷன் பண்ணிக்குவோம், ரொம்ப சுற்றி வளைச்சி குழப்பி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நாம் அது ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் மூக்கை சுற்றி, தலையை சுற்றி மூக்கை தொடுறதையே வேலையாக வச்சுருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இதுவும் கூட. ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரியான பழக்க வழக்கம் கொண்டவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்கள் சொந்தக்காரங்களா, நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது சந்திச்ச ஞாபகம் இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு, சார் அங்கே ஒரு ஆப்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே தான் இந்த கேஸ்க்கான ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்க ஆரம்பிச்சது. மஃப்டியில் போக சொல்லிட்டு, அதாவது ஏட்டையாவை மஃப்டியில் அந்த கடைக்கு போங்க, அலர்ட்டாக இருங்க. சேம் டைம் உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, இல்லை கன்ஃபஸ் பண்ண போகிறாங்க, இல்லை கிளியராக அவன் தான் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இம்மிடியட்டாக எனக்கு ஒரு ரிங் கொடுங்க, நம்ம டீமோட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு எல்லா மெசேஜையும் வாங்கினதுக்கப்புறம் ஏட்டையா அடுத்த 10வது நிமிஷம் தெருமுனையில் இருக்கிற அந்த ஆப்டிகல்ஸ் முன்னாடி நின்னார். கடை வாசல்ல ஏட்டு தன் சட்டைப்பையில் இருக்கிற அந்த ஸ்பெக்ஸை எடுத்து கடை முன்னாடி இருந்த டேபிள் மேலே வச்சு கூப்பிட ஆரம்பிச்சார். ஏன்பா தம்பி, இந்த கண்ணாடி ஃப்ரேம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் என்னன்னு பாரு. ஹிஞ்சஸ் ஸ்க்ரூ போயிருக்கோம் சார், அதான் லூஸாக இருக்குது, மாற்றிடுவா. இப்போ வேணாம், நாளைக்கு வந்து மாத்திரேன். இந்த கிளாஸை வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸை மட்டும் கூட அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிரு. சார், நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான். உடனே நம்ம டீமோட இங்கே வாங்க சார். கடையில் இருந்த நபர் அந்த ஸ்பெக்ஸை ஃபோல்டு பண்ணி வச்ச விதத்தை பார்த்த உடனேயே அருகில் இருந்த டீமுக்கு ஏட்டு ஒரு சிக்னல் கொடுக்க, அடுத்த 2வது நொடி மொத்த போலீஸும் அந்த கடையை சூழ்ந்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு இது என்ன ஏதுன்னு புரியறதுக்குள்ள கடைக்குள்ள இருந்த அந்த நபர் இப்ப B1 காவல் நிலையத்தின் லாக்அப்ல மண்டி போட்டு உட்கார்ந்துருந்தான். உன் பேர் என்ன? ரமேஷ் சார். ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண? எந்த பொண்ணு? அடிக்காதீங்க ஏட்டு. ரமேஷ் எல்லாத்தையும் சொல்லுவான், அவன் வாயாலேயே சொல்லுவான். சொல்லு ரமேஷ்.
சௌமியா கடைக்கு வரும்போது பழக்கம் சார். அவள் கிளாஸ் லென்ஸை அடிக்கடி உடச்சிருவா. என்கிட்ட மாற்ற வரும்போது பழக்கமாச்சு. அப்படியே பிடிச்சும் போச்சு. அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 3 வருஷமா. 3 வருஷமா 2 பேரும் லவ் பண்ணீங்களா? இல்லை சார், அவள் பண்ணலை. இது ஒன் சைடு லவ். நான் தான் பண்ணேன். போன வாரம் என் கடைக்கு லென்ஸ் மாற்ற வரும்போது. என்ன மேடம், மறுபடியும் லென்ஸ் போச்சா? ஆமா, தலையில வச்சுட்டே வீடு பெருக்கும் போது டமால்னு கீழே விழுந்துருச்சு. மாசம் மாசம் உனக்கு கப்பம் கட்ட வேண்டியதா இருக்கு. சௌமியா, ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். சொல்கிறதுக்கு பயம், ஆனால் சொல்லாமையும் இருக்க முடியல. என்னடா, என்னமோ உளர்ற? அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். டேய், நீ என் ஃப்ரெண்டை எப்படி லவ் பண்றது? அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும், லவ்லாம் வராது. 3 வருஷமாக லவ் பண்ணுறேன். நீ இல்லாமல். லூசு மாதிரி பேசாத. உன் மேல எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. மோரோவர், நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். என்னோட ஆம்பிஷன்ஸே வேற. டிப்ளமோ படிச்சுட்டு ஆப்டிக்கல் வச்சிருக்க உனக்கும், பிஜி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் எனக்கும் செட்டே ஆகாது. அதனால அதெல்லாம் மறந்துட்டு இந்த லென்ஸை மாற்றி ஸ்பெக்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். அந்த ஏமாற்றம் என்னால் தாங்கிக்க முடியல. கத்தி எடுத்து நேராக அவள் வீட்டுக்கு போனேன். பழி வாங்கணும்னு நினச்சேன். அவள் மட்டும் தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்கு லென்ஸ் கொடுக்க போகிற சாக்கில் போய் கதவை தட்டினேன். யாரு? நான் தான் ஸ்பெக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓ, நீயா? தோ வரேன். உள்ள வாடா, உட்காரு. சௌமியா, கடைசியாக கேட்குறேன், என்னை லவ் பண்ண முடியுமா முடியாதா? வாய்ப்பே இல்லை ராஜா. மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து ஓங்கி கழுத்து பக்கம் வீசினேன். நரம்பு கட்டாயி ரத்தம் பொல பொலன்னு வந்துருச்சு. அவள் அப்படியே சரிஞ்சு விழுந்தா. பதட்டப்படாமல் பேக்கெட்டில் இருந்த கச்சிஃபை எடுத்து டோரில் இருந்த கை ரேகையை தொடச்சிட்டு உள்பக்கமாக தாப்பால் போட்டு கத்தியில் இருந்த ரேகையை தொடச்சிட்டு கத்தி அவள் கையில் வச்சுட்டேன். பின்னாடி பக்கம் கேட்ட கர்ச்சீஃபில் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தேன். காலையில் திடீர்னு இங்கே எல்லாரும் கூடவும் இங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன். இது சூசைட் கேஸு முடிஞ்சிரும்னு நினச்சேன். ஆனால் ஆமாம், நீ ஸ்பெக்ஸை ஃபோல்ட் பண்ணுற அந்த பழக்கம் தான் நீ கொலகாரன்னு எங்களுக்கு காட்டி கொடுத்துச்சு. அது என்ன தலைகீழாக ஸ்பெக்ஸை வைக்கிறது? லென்ஸில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு சார். லென்ஸ் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற நீ லைஃப்பில் கோட்டை விட்ட பார்த்தியா? ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அதோட விட்டுறணும். ஹீரோயிசம் பண்ணுறேன், அட்வென்ச்சர் காட்டுறேன்னு போனால் கடைசியாக இப்படி தான் லாக்அப்பில் கம்பி எண்ணணும். எஸ், சில நேரங்களில் இந்த உடற்கூறாய்வு ரிப்போர்ட் என்பது இன்கரெக்ட் அண்ட் இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கை தேர்ந்த ஃபாரன்சிக் மெடிசினர் இதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் இது நடக்கும். ஏன்னா 87% இது சரியான முடிவை தந்திருக்கிறது. அந்த மிச்சம் 13 தான் இந்த மாதிரி பல வழக்குகள் ஓட்டன்னு சொல்லுவாங்கல்ல, சட்டத்திற்குள் ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக வழுக்கி கொண்டு போய்விட்டது. மோரோவர், இது ஒரு பப்ளிக் ரெக்கார்டாக இருக்கிறதால அதில் என்ன வருதோ மேக்சிமம் அதுக்கு ரிலேட்டடாக தான் டயக்னோசிஸே இருக்கும். ஸோ சில நேரங்களில் இந்த பப்ளிக் ரெக்கார்டும் வழுக்கி கொண்டு போவதுண்டு. அதையும் தாண்டி நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான புரிதல் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தவறான ஒரு சமிங்கையோ செய்கையோ புரிதல் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அடிமுட்டாள்தனமானது. பரஸ்பர புரிதல் வேறு, ஒருதலை காதல் அப்படின்றது வேறு. 2 பேரும் சம்மதிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது வேறு. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் மட்டும் காதலை தெரிவிக்காமல் உள்ளுக்குள்ளே காதலிச்சு நானும் தான் காதலிச்சேன், நான் சொல்ல போனேன், அந்த பொண்ணு கேட்கல அப்படின்னு வன்முறையை கையில் எடுப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். அடிக்கடி சொல்கிறது அதுதான் எல்லாருக்கும் கூட. பிடிச்சி பழகி நீங்கள் சொல்லிய பிறகு உங்கள் காதலை ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா நோ அஃபென்ஸ். ஏன்னா உங்களை காதலிப்பதற்கு யாரோ ஒருத்தவங்க காத்திருக்காங்க. தவறான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிடும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு கதையோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ரேடியோ சிட்டியில் கிரைம் அண்ட் சிட்டி. only on ரேடியோ சிட்டி.